ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இப்பொழுது தமிழ்நாட்டில் தவிக ஆட்சி நடத்துகிறது. விஜய்க்கு அதிக மக்கள் ஓட்டளித்து விட்டார்கள். ஜென்சி மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அது விஜய் மூலியமாக நிறைவேற்றிக் கொண்டார்கள். அது ஒரு நன்றாக தான் இருக்கிறது. விஜய் என்ன செய்ய போகிறார்? அதுதான் என்று புரியவில்லை. அவருடைய சட்டத்திட்டங்கள் என்ன? அவருடைய குறிக்கோள் என்ன? தீய சக்தி என்றார். தீய சக்தி அவர் சினிமாவில் அவருக்கு போட்டியாக மற்றவர்கள் இருப்பதனால் அவர்கள் மேல் ஒரு வெறுப்பு இருந்தது. அது அப்படியே தீய சக்தியாக மாறியது. மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்று இவர் தீய சக்தி என்று சொல்லவில்லை. அவர்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள், நிறைய சேருகிறது என்று நினச்சித்தான் அவர்களை எதிரிகளை தீய சக்தி என்று கூறுகிறார். உண்மையில் அவர்கள் தீய சக்தியா இல்லையா என்பது அது வேற வியாக்கானம். இவரும் முதலமைச்சராக விட்டார். இவரை பார்க்க நிறைய தனவந்தர்களும் தொழிலதிபர்களும் சிறு சிறு முதலாளிகளும் சிறு சிறு தொழிலதிபர்களும் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள். ஏன் அந்த அரசியலில் எதிர்கட்சியில் இருந்த அத்தனை அரசியல்வாதிகளும் இவர் ஒரு கட்சியில் தாவி குதித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக சிந்திக்க வேண்டும். இத்தனை வருடம் ஒரு குறிக்கோளில் வாழ்ந்திருந்த அரசியல்வாதிகள் ஏன் திடீரென்று தவக்க குதிக்கிறார்கள்? இங்கே நிறைய சம்பாதிக்க முடியும், இங்கே நிறைய கொட்டம் போட முடியும், நிறைய புது புது யுக்திகளை கையாள முடியும் என்ற உள்நோக்கம் அங்கே இருக்கிறது. அவ்வளவுதான். ஆனால் பாருங்கள், விஜய் இப்பொழுது பழைய ஆட்சியை ஆண்டவர்களை இப்படி அப்படி என்று குறை சொல்லி கொண்டே தான் இருக்கிறார். இருக்கும், அவர்கள் தவறும் செய்திருப்பார்கள், செய்து தான் இருப்பார்கள் என்று வைத்துக்கொள்வோமே. இவர் இன்று இதே பாணியை எத்தனை நாளுக்கு சொல்வார்? ஒரு வருடம் கழித்து நிலைமை, மக்களுடைய எதிர்பார்ப்பு, இவர் என்ன பூர்த்தி செய்திருப்பார்? ஒன்றும் புரியவில்லை. ஜென்சி மக்கள் புதுமை, விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஓட்டு அளித்தார்கள். இவர் வெறும் கவர்ச்சிக்காக மட்டும் ஓட்டு அளிக்கவில்லை. அப்படி ஓட்டு அளித்தவர்கள் ஒரு சில சதவீதம்தான். ஏதோ 108 மெம்பர்களை கொண்டு ஒரு ஆட்சியை பிடித்து விட்டார். ஒரு எம்பி கூட அனுப்பவில்லை. மத்திய அரசில் இவருடைய பிரதிநிதித்துவமே கிடையாது. ஒரு வருடம் கழித்து பாருங்கள், பொருளாதாரம் இதே நிலைமையில் இருக்காது. மக்கள் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும். எப்படி செய்ய போகிறார்? ஏதோ பெரிய திட்டம் வைத்து கொண்டிருக்கார். ஒன்றுமில்லை, எனக்கு தெரிந்து ஒன்றுமில்லை. அப்படி தான் இருப்பார்கள். இவரும் படம் சேர்ப்பார். இவரை பார்க்க வருபவர்களிடம் கொடுப்பதை வாங்கி கொள்வார். அதெல்லாம் எலக்ட்ரல் பாண்டுன்னு சொல்லுவார்களே, அதே தான் இதுவும்.